இஸ்லாமிய அறிவு என்று கூறப்படும். கேள்வி பதில். கேள்வி நாம் யார்? பதில் நாம் முஸ்லிம்கள். கேள்வி நம்முடைய மார்க்கம் என்ன? பதில் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். கேள்வி இஸ்லாம் எதை கற்று தருகிறது? பதில் அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனே வணங்க தகுதியானவன் என்றும் மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்றும் இஸ்லாம் கற்று தருகிறது. இஸ்லாமிய கலிமா எது? பதில் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கேள்வி நம்மையும் சந்திரன், சூரியன், வானம், பூமி மற்றும் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் யார்? பதில் நம்மையும் சந்திரன், சூரியன், வானம், பூமி மற்றும் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ். கேள்வி உயிர்ப்பிப்பவனும் மரணிக்கச் செய்வன் யார்? பதில் உயிர்ப்பிப்பவனும் மரணிக்கச் செய்பவனும் அல்லாஹ். நாம் யாருக்கு முன்னால் தலைவணங்க வேண்டும்? பதில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் தலைவணங்க வேண்டும். கேள்வி திருக்குர்ஆன் யாருடைய வேதமாகும்? பதில் திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாகும். கேள்வி திருக்குர்ஆன் எதை கற்றுக் கொடுக்கிறது? பதில் இவ்வுலக மறுவுலக அனைத்து நன்மைகளையும் திருக்குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. கேள்வி மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர்த்து எழுப்பப்படுவோமா? பதில் ஆம், மரணத்துக்கு பிறகு மீண்டும் உயிர்த்து எழுப்பப்படுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலக்குகள் என்று யாருக்கு சொல்லப்படும்? ஒளியால் படைக்கப்பட்ட படைப்புக்கு மலக்குகள் என்று கூறப்படும். மலக்குகள் எத்தனை பெயர் இருக்கிறார்கள்? மலக்குகளின் எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பிரபலமான மலக்குகளின் பெயர் என்ன? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ராஈல் அலைஹிஸ்ஸலாம். பிரபலமான மலக்குகளின் பெயர் என்ன? இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? இஸ்லாத்தின் கடமைகள் 5. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமை எது? இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமை தொழுகை. எந்த மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும்? ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும். முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதற்கு எங்கே செல்ல வேண்டும்? மக்கா முத்தலிஃப். மக்கா முக்கரமா செல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ்.